நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீரியஸா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாட்சியை வச்சு முடிச்சிடுவோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரிம்மா, அப்பாட்ட பேசிட்டு இருங்க, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். அப்பா. என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? பாரதி வரலையா? இல்லப்பா, பாரதி கிட்ட சொன்ன விட மாட்டான், அதான் அவனுக்கு தெரியாம வந்துட்டேன். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த. இந்த நிலைமையில ஏன்டா இங்கெல்லாம் வர, அதுவும் தனியா? இல்லப்பா, நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எப்படிப்பா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியும்? இந்த நிலைமையில நீ மனசுல போட்டு எதையும் குழப்பிட்டு இருக்காத. இந்த மாதிரி நேரத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு தான்ப்பா எங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் நீங்களே தாங்குவீங்க? போதும்பா, இப்பவாவது நடந்த உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியே வாங்க. இந்த பிரச்சனைக்காக வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. தப்பு பண்ணேன், தண்டனை அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா நியாயமான காரணத்துக்காக தான் நீங்க பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும். எல்லார் மாதிரியும் நானும் உங்களை நோகடிக்க மாட்டேன்பா. ஒருத்தர் நம்மளை விட்டு தூரமா போகும்போதுதான் அவரோட அவசியம் புரியும்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க இல்லாம எங்களால இருக்க முடியாதுப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நான் உங்களை எல்லாம் விட்டு எங்கடா போறேன்? எங்கேயும் போலடா, இங்கதான் இருக்கேன். நம்ம அப்பா மகாங்கிற இந்த உறவை இந்த ஜெயிலெல்லாம் ஒன்னும் பிரிச்சிடாதடா. நம்ம குடும்பத்துல நீதான் மூத்த பொண்ணு, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இனி நீதான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணுமா. நான் எப்படிப்பா அதுவும் உங்க இடத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க முடியும்? நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லம்மா. கல்யாணம் ஆகி உனக்குன்னு ஒரு குடும்பம், வாழ்க்கைன்னு உன்னோட எல்லா விஷயத்திலையும் நீயாவே முடிவெடுத்து பண்ற அளவுக்கு உனக்கு எல்லாமே தெரியும்மா. நீ இதை செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சுச்சி அழுதுகிட்டே இருக்கா. தெரியும்டா, அசோக் எல்லாத்தையும் சொன்னான். ஆனா என்னை இந்த நிலைமையில பார்த்தா இன்னும் கஷ்டப்படுவாளேன்னு தான் அவ என்னை பார்க்க வரும்போதெல்லாம் நான் அவளை பார்க்கல. எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்றீங்க. உங்களுக்கு ஏன்பா நீங்க எதுவுமே பண்ணிக்கல? உங்களோட சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம். இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா. உங்க நல்லதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்டா. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. எதுக்குடா? உங்களை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்ல. அதெல்லாம் விடுடா. ஒழுங்கா உன் வயித்துல வளர்ற குழந்தைய பாத்துக்க, உடம்ப நல்லா பாத்துக்க. அடிக்கடி இப்படி தனியா வெளியே வராதம்மா. நான் சொல்றது புரியுதா? ஏய், இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? அப்பா ஜெயில இருக்காரு, எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அப்பா வந்துருவாரா? ஏதாவது பண்ணி அப்பாவை கூட்டிட்டு வா ஏன் ப்ளீஸ். நீ அழுத உனக்கு ஏதாவது ஆயிட போகுது, பேசாம இரு. கூட்டிட்டு வா ஜனனி ப்ளீஸ். சுச்சி, நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ. அப்பா நான் தான் கொலை பண்ணனு போய் சரண்டர் ஆயிருக்காரு. அவரை யாரும் தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போல. அவர் வரணும் நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா ஆனா அவரே நான் தான் பண்ணனு விடாப்பிடியா போய் உட்காந்துருக்காரு. அவரை கொலை பண்ணலன்னு நாம தான் ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அவரை வெளியே கொண்டு வர முடியும். ஆனா எப்படி? நீ ஏதாவது பண்ணு ஜனனி. கொலை நடந்தப்போ அவர் அங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா எல்லாமே சரியா போயிடும். ஆனா எப்படி? அவர் அப்ப வீட்ல தான் இருந்தாரு. உனக்கு எப்படி தெரியும்? நான் பேசும்போது அவர் வீட்ல தான் இருந்தாரு. நீ அன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்த? ஆமா. அவர் வீட்ல தான் இருந்தாருன்னு எப்படி கரெக்டா சொல்ற? பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நீ வரியா, ஹாஸ்டல்ல வந்து கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்டாரு. ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்?
தெரியல, ஏதோ பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொன்ன மாதிரி தெரியுது. அன்னைக்கு அப்பா அந்த ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல தான் அப்பா இருந்தாருன்னா அங்க கண்டிப்பா ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். இரு, இப்பவே நான் அந்த அங்கிளை போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? அப்பா அங்க இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. இதுலயா? ஃபங்க்ஷன் நடந்தது 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும். அப்பா 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அங்கதான் இருந்திருக்காரு. அந்த டீடைல் அதுல தெரியுதா? ஆமா, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அப்பா அங்கதான் இருந்திருக்காரு. அங்கிள் வேணும்னா ஸ்டேஷனுக்கு வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லிருக்காரு. இது காமிச்சா அப்பா விட்டுருவாங்கல்ல? நிச்சயமா. இப்ப அப்பா வெளியே வந்துட முடியும்ல? கொலை நடந்தப்போ அவர் வீட்டுல இருந்ததுக்கான ப்ரூஃப் தானே கேட்டீங்க? இதான். இனிமே அவர் வெளியே வர்றதுல பிரச்சனை இல்லைல்ல? இல்ல. அடுத்து என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நான் என்ன பண்ணணும்? ஜெயிலுக்கு போக எவ்வளவு அவசரமா? அப்பா வெளியே வரணும். எங்க குடும்பத்துக்காக அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. இனியும் வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த டிவிடி நான் எடுத்துக்கிறேன். நீங்க நாளை காலையில கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஆமா. இப்ப நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதா? திடீர்னு ஒரு பார்க்குக்கு வர சொல்லிட்டு கையில ஒரு டிவிடியும் கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா எப்படிங்க? நாளைக்கு நேரம் நீங்க எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு போலீஸ் ஆபீசரா நான் ஃபீல் பண்ணல. பட் as a friend ஒரு மாதிரி தான் இருக்கு. இது ஒரு மோட்டிவேட்டட் மர்டர் கிடையாது. எந்த நோக்கத்துக்காகவும் நீங்க அதை பண்ணல. தற்காப்புக்காகத்தான் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி கண்டிப்பா தண்டனையை கம்மி பண்ண முடியும். மேக்சிமம் ஒரு 5 years. நான் இப்ப வீட்டுக்கு போலாமா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன். அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்க நான் அப்ப நம்பல. இந்த இன்வெஸ்டிகேஷனை ஈஸியாக்கிறதுக்காக நான் போய் சொன்னேன்னு நினைச்சீங்க. இனிமே தான் இதுல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே நீங்க தான் கொலை பண்ணீங்க. என்ன நான் ஒரு போலீஸ்காரன். எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பேசுறது ரொம்ப தப்பு தான், புரியுது.
ஆனா நான் இப்போ உங்க கூட பேசலனா இதை பத்தி வேற எப்போ பேசுறதுன்னு தெரியல. ஒரு போலீஸ்காரனா கண்டிப்பா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். பட் அஸ் அ வெல் விஷர் நீங்க நல்லா இருக்கணும், வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்க தண்டனையை முடிச்சு வெளியே வர வரைக்கும் கண்டிப்பா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க, கஷ்டமா இருக்கு. இப்ப நான் உங்களை கேட்குறேன், என்ன பிடிச்சிருக்கா? நான் இப்போ என்ன சொல்லணும்? பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஜெயிலுங்கிறது எவ்வளோ தனிமையா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன், எப்பவும் இருப்பேன். இப்ப சொல்லுங்க, பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கீங்கன்னு இந்த இடத்துல வச்சு கேட்கக்கூடாதான். எனக்கு என்ன சார், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படிங்களா? ஆமாம் சார். தப்பு பண்ண குற்ற உணர்ச்சியில் வெளியே இருக்கிறத விட குற்றத்தை ஒத்துக்கிட்டு உள்ள இருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு சார். உங்களால, நீங்க எடுத்த முடிவால உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும், அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ஆக்சுவலா உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு சார். உண்மையான கொலையாளி யாருன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நானும் உங்களை எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்களோ அதே தான் இப்பயும் சொல்றீங்க. அப்படி இல்லை சார். வேண்டாம் சார், விட்டுருங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக செய்யாத கொலையை நீங்க தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்க இல்லைன்னா உங்க பொண்ணு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் தான் கொலையை பண்ணேன், அவரை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. சார், ஜனனி என்ன காப்பாத்த தான் பழியை ஏத்துக்கிறா. அவ எந்த தப்பும் பண்ணல சார். சரி சார். ஆனா ஒரு விஷயம், உங்க பொண்ணுங்க எல்லாரையும் நீங்க ரொம்ப நாளா வளர்த்துருக்கீங்க. ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைன்னதும் எல்லாரும் அப்படி பதறாங்க. நல்லா இருக்கு. இதுலேருந்தே தெரியுது நீங்க எல்லாரும் எவ்வளோ பாசமா வளர்த்துருக்கீங்கன்னு. சார், உங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன். யூ மீன் என்ன சொல்றீங்க? புரியல. உங்க பொண்ணு ஜனனிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயம் ஜனனிக்கு தெரியுமா? ஜனனிக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றதுதான் மரியாதை இல்லையா? இதுல ஏன் சம்மதம் என்ன இருக்கு? என் பொண்ணு ஜனனி சம்மதம் தான் முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களே முடிவெடுக்கிற ஃபுல் ஃப்ரீடம் நான் என் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க லைஃப் டிசிஷனையும் சேர்த்து தான். சார், எனக்கு புரியுது. ஜனனியோட ஃபியூச்சர்
அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு பயந்துதான் நீங்க இந்த பழியை ஏத்திருக்கீங்க. இனிமே நீங்க ஜனனிய பத்தியோ இல்ல அவங்க லைஃப பத்தியோ கவலைப்பட வேண்டாம் சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா சட்டப்படி ஜனனி தான் தண்டனை அனுபவிக்கணும். ஏன்னா அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த கேஸை விட்டு வெளியே வந்துருங்க. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஜனனிக்கு குறைஞ்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்து அவங்கள கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். நீங்க ஒன்று மட்டும் சொல்லுங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க ஜனனியை மட்டும் பாத்துக்குங்க, அதுவே எனக்கு போதும். சார் ஏன் சார் இப்படியே பண்றீங்க? சார், ஒவ்வொரு அப்பனும் அவங்க வாழ்நாளில் அதிகமா சந்தோஷப்பட்ட நாட்கள்னு எடுத்துக்கிட்டா அது அவங்க குழந்தைங்க கூட வாழ்ந்த நாட்களா தான் சார் இருக்கும். அந்த சந்தோஷத்தை என் குழந்தைங்க எனக்கு எப்பவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல பிள்ளைங்களை பத்தி அப்பனுக்கு வேற என்ன சார் வேணும்? அவங்க இது வரைக்கும் அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது, அந்த குறைய வெளியே காமிச்சதும் கிடையாது. அப்போ நான் ஒரு நல்ல அப்பாவை அவங்கள வளர்த்துருக்கேன்னு தானே அர்த்தம். அது போதும் சார். புரியுது சார். செய்யாத தப்ப ஒத்துக்கும் போதே தெரியுது உங்க பசங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு. இல்ல சார். சார் எனக்காக பொய் சொல்ல வேண்டாம் சார், விட்டுருங்க. ஓகே, நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது இது? என்னது இதுன்னு கேக்குறேன். நான் அத்தனை தடவை சொல்லியும் கேட்காம நீ போய் கமிஷனரை பார்த்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? கொலை பண்ணதுன்னா நியாயப்படி நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க கொலை பண்ணதுக்கு என்ன ஆதாரம்? உங்க அப்பா என்னடான்னா நான் தான் கொலை பண்ணிருக்கேன்னு சரண்டர் ஆயிருக்காரு. நீங்க என்னடான்னா நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? எங்க அப்பா நல்லவர், அவர் எந்த தப்பும் பண்ணல. அவரை விட்டுருங்க. நானும் எத்தனையோ கேஸ டீல் பண்ணிருக்கேன். தப்பு பண்ணவன் கூட நான் தப்பே பண்ணலன்னு தான் சொல்லுவான். ஆனா உங்க குடும்பத்துல மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செய்யாத கொலைய நான் தான் செஞ்சேன்னு ஆஜராயிட்டு இருக்கீங்க. பாசமான குடும்பம் தான், புரியுது. அதுக்குன்னு இப்படியா? கமிஷனர் என்ன சொன்னாரு? கேஸ்ல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, போதுமான எவிடன்ஸ் இல்லையா, அதனால ஃபைனல் டெசிஷனை என்னைய எடுக்க சொல்லியிருக்காரு. அப்போ நான் தான் கொலை பண்ணேன்னு நான் கொடுத்த வாக்குமூலம் அவர் அதை படிக்க கூட இல்ல. அதுவும் கூட நல்லதுதான். நான் ஜெயிலுக்கு போகாதது உங்களுக்கு வேணா நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்ன ஜெயிலுக்கு போறது என் அப்பா. அவரை பார்க்காம நாங்க இருக்க போற கஷ்டத்தை விட எங்களை பார்க்காம அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுவாரு. என்ன இது? இதெல்லாம் இந்த கேஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண எவிடன்சஸ். ஒரு நல்ல லாயரா பார்த்து கொடுங்க, கேஸ் மூவ் பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க ஜனனி, கேஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. உங்க அப்பா கோர்ட்டுக்கு வந்து போலீஸ் என் பசங்களை தொந்தரவு பண்ணாதான் செய்யாத கூட செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான்னு சொன்னார்னா ஈஸியா அந்த கேஸ் பிரேக் ஆயிடும். உங்க அப்பாவும் வெளியே வந்துருவாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு கிரிமினலா யோசிக்கிறேன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில நேரத்துல கிரிமினல் தப்பிக்க கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் யோசிப்போம். இப்போ நல்ல மனுஷன் தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்.
அப்பாவை காப்பாத்துறதுக்கு பசங்களும், பசங்களை காப்பாத்துறதுக்கு அப்பாவும் துடிக்கிற துடிப்பை பார்த்தா நல்லதா இருக்கு. நாமளும் இந்த குடும்பத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. தேங்க்யூ. என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு லவ் இருந்துச்சு. அந்த லவ் இன்னும் இருக்கா? இருந்துச்சுன்னு தான் சொன்னேன். ஆனா இப்ப இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி. என்ன சரி? அந்த லவ் பத்தியும் அது யாருன்றத பத்தியும் உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும்னு தோணலையா? ஏன் கேட்கணும்? எது கேட்கணும்? அதான் முடிஞ்சு போச்சுல்ல. லைஃப்ல சில விஷயங்களை பத்தி யோசிக்கலாம், சில விஷயங்களை பத்தி நினைச்சு பார்க்கலாம். ஆனா முடிஞ்சு போன லவ் பத்தி நம்ம யோசிச்சோம்னா இருக்கிற லைஃபும் போயிடும். அப்படிதானே?